குட் ஈவினிங் ஃப்ரைடே. நான் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து போர்டிங்குக்காக வெயிட்டிங். 5 மணிக்கு 10 நிமிஷம் இருக்க வந்த நான் 6 மணிக்கு எனக்கு போர்டிங் டைம். 6:30க்கு கேட் க்ளோஸ். நான் சொன்ன மாதிரி வந்துட்டேன் ஏர்போர்ட்டுக்கு. நான் போன 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை டென்மார்க்குக்கு வந்து நான் கட்டாரில் இருந்து திருப்பி இன்றைக்கு நான் ஃப்ரான்ஸுக்கு போகிறதுக்கு டேக் ஆஃப் ஆகிறேன். ஆனால் நடுவுக்குள்ள நான் செஞ்சதை நான் சொன்னதானே உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து நான் ஷிஃப்ட்டில் இருந்தேன். எனக்கே கஷ்டமாக தான் இருந்தது. பட் வேறு வழியில் வீக்கெண்ட் நான் ஃப்ரீ ஆகணுமெண்டா என்னோட வீக்கெண்ட் செய்கிற ஓவர் டைமை நான் வந்து கிழமை நாளில் கவர் பண்ணி ஆக வேணும். அதுக்காக என்னோட மெயின் டியூட்டி முடிச்சுட்டு அப்படியே நான் ஓவர் டைம் 4 நாள் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டை இன்றைக்கு விடிய வந்து ஒரு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு வளர்ந்த மாதிரி எழும்பி சாப்பாடு சமையல் ஸ்நாக்ஸ். இந்த ஸ்நாக்ஸை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி. இது வந்து ஸ்ரீலங்கன் கோகனட் கேக். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நான் மின்னல் வேகத்தில் செய்தபடியாக ரெசிபி ஷூட் பண்ணல. இந்த ரெசிபி ஜசீஸ் ரெசிபிஸ் என்று சொல்லி ஒரு பேஜில் இருக்குது, இன்ஸ்டாவில் போய் பாருங்கள். நிறைய வேறு சாப்பாடும் இருக்குது. அவங்க என்ன சொல்லலை இதை ஷேர் பண்ண சொல்லி. பட் நான் லாஸ்ட் நைட் டியூட்டியில் இருக்கும்போது அம்மா பற்றி ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அம்மா தவறின மாதம் இந்த மாதம் தான். எனக்கு அதிகமாக அவங்களோட ஞாபகம் வந்தது. புத்தகத்தை மூடி வச்சுட்டு ஒரு மைண்ட் டைவர்ஷனுக்காக ஃபேஸ்புக்கு வந்தேன். அப்போ இந்த ரெசிபி என் கண்ணில் வந்தது. ரெசிபி முடியும் போது அதில் போட்டிருந்தாங்க ஸ்ரீலங்கா டைப் பண்ணினா உங்களுக்கு ரெசிபி அனுப்புவோம்னு சொல்லி. அப்போ நான் ஸ்ரீலங்கா ஜஸ்ட் காமெண்ட் பாக்ஸில் போட்டேன். ரெசிபியும் வந்தது. கூடவே ஒரு பெரிய சம்பாசனை. இந்த ரெசிபி போட்டவங்க எனக்கு சொன்னாங்க, அக்கா நீங்களா, நான் எதிர்பார்க்கவே இல்லை, உங்களோட ஃபாலோவர் அக்கா, நான் ரொம்ப காலம் ஃபாலோ பண்ணுறேன், வீட்டில் உங்களை பற்றி நிறைய கதைப்ப மக்கான்னு சொல்லி தொடங்கின சம்பாசனை ஒரு 1 hour விடிய நடந்தது. சரியான ஆச்சரியமாக இருந்தது. ஜஸ்ட் ஒரு ரெசிபி வருமானு நினைச்சு ஒரு ஹாயப்போட அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு உரையாடலாம் அப்படின்னு அது நான் இருந்த மனநிலைக்கு எனக்கு நல்ல ஆறுதலாக இருந்தது. இந்த இணையம் எனக்கு நிறைய உறவுகளை தந்துட்டே இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஜசீஸ் ரெசிபிஸ் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி